Hi to all, welcome to my channel. இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா மேங்கோ ஜெல்லி எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோவுக்கு போகலாம். இப்போ நான் ஜெல்லி செய்கிறதுக்காக ஒரு பெரிய மாங்காய் ஒன்று எடுத்திருக்கேன், பச்சை மாங்காய். ஸோ இதை கழுவிட்டு நம்ம மேலே இருக்கிற தோலெல்லாம் சீவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் கழுவி எடுத்துட்டு நம்ம மேலே இருக்கிற தோலை ஃபுல்லாக எடுத்துக்கலாம். இது நம்ம ஈவினிங் குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்தோடனே ஒரு மிட்டாய் மாதிரி நம்ம எடுத்து கொடுத்தோம்னா அது நல்லா சாப்பிடுவாங்க, ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் எடுத்ததுக்கப்புறம் நம்ம இதை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் இந்த மாதிரி ஸ்லைஸாக போட்டுட்டு அடுத்தது அதையும் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ எவ்வளோ குட்டியாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையுமே குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அடுத்தது நம்ம இதை நம்ம சுடு தண்ணியில் போடணும். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க பச்சை மாங்காயை. ஸோ இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ தண்ணியில் அந்த மாங்காயை போட்டு நல்லா நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ இந்த மாங்காயெல்லாம் ஃபுல்லாக நல்லா வேக வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் கலர் மாறுற அளவுக்கு நல்லா வேகணும். இப்போ இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஃபுல்லாக வடித்து எடுத்துக்கலாம். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இப்போ இந்த மாங்காயை மட்டும் தனியாக நம்ம ஒரு மிக்ஸி பவுலுக்கு மாற்றிக்கலாம். ஒரு மிக்ஸி பவுலுக்கு எல்லாமே தண்ணி இல்லாமல் ட்ரையாக போட்டுக்கோங்க. அதில் இருக்கிற தண்ணியே போதும், மறுபடியும் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்ற தேவையில்லை. ஸோ இது எல்லாத்தையும் மிக்ஸி பவுலுக்கு மாற்றினதும் இதை நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தாச்சு. ஸோ இதை நம்ம இப்படியேவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், வடிகட்டுறதுனாலும் வடிகட்டி யூஸ் பண்ணிக்கலாம். நான் அப்படியே தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ கொஞ்சமாவது அதை மாங்காய் நமக்கு கடிப்பட்டால் தான் நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் நான் அதை அப்படியே ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு இதை அப்படியே நம்ம ஒரு 5 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி சூடு பண்ணிக்கலாம். அடுத்தது இதிலேயே நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு சுகர் பிடிக்கும் அப்படின்னா, இனிப்பு பிடிக்கும்னா நீங்கள் இன்னும் எவ்வளோ வேணால் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நாட்டு சக்கரை பிடிக்கும்னாலும் நாட்டு சக்கரை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள்கிட்ட எது இருக்கோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது தண்ணி விட்டுரும், சுகர் ஆட் பண்ணணும், அந்த தண்ணியே நமக்கு போதுமானதாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம இதுக்கு மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி ஆட் பண்ணிவிட்டு அதுலேயே நம்ம இது ஜெல்லினாவே நமக்கு கலராக தான் இருக்கும் இல்லையா, கலராக தான் இருக்கும். ஸோ அதனால் நான் கலருக்காக ரெட் கலர் ஆட் பண்ண போகிறேன், ஃபுட் கலரு. சும்மா ஒரு பீச் நீங்கள் ஆட் பண்ணிங்கனாலே போதும். ஒரு பீச் ஆட் பண்ணிங்கனாவே நல்லா கலர் கொடுக்கும். பார்த்தீங்களா எந்த அளவுக்கு கலர் வந்திருக்கு. ஸோ இந்த அளவுக்கு கலர் வரும். இது இப்போ நம்ம இந்த கலருடைய இதெல்லாம் வாசம் வராத அளவுக்கு நம்ம பாயில் பண்ணிக்கலாம். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம். உப்பு போட்டுக்கோங்க தேவையான அளவு. ஒரு 2 பீச் அளவுக்கு போட்டுக்கோங்க உப்பு. போட்டுட்டு இதை எல்லாத்தையும் நல்லா நமக்கு பேஸ்ட் மாதிரி நல்லா பண்ணிக்கலாம். இப்போ இது பார்த்திங்களா அல்வா மாதிரி வந்துடுச்சு. ஸோ இது நம்ம இப்படியேவும் நம்ம ப்ரெட்டுக்கு யூஸ் பண்ணியும் சாப்பிடலாம். ஸோ இல்லை நமக்கு ஜெல்லி மாதிரி வேணும்னாலும் நம்ம ஜெல்லி மாதிரியும் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு வச்சுட்டு இப்போ ஓரளவுக்கு வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நம்ம இப்போ இது இப்படியே கூட நம்ம சர்வ் பண்ணி வச்சுட்டு நம்ம டெய்லி யூஸ் பண்ணி கூட சாப்பிடலாம் ப்ரெட் மார்னிங்க்கு. ஸோ இப்போ நான் ஜெல்லிக்காக தான் பண்ணினேன். ஸோ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மேலே எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக நெய்யோ எண்ணெயோ தடவிக்கலாம். நெய் ஒரு அங்கங்கே தொடர அளவுக்கு விட்டுட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா தடவிக்கோங்க. ஃபுல்லாக தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஜெல்லியை இதில் சேர்த்துக்கலாம்.
இதை நீங்கள் ஜாமாவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நோ ப்ராப்ளம். இந்த மாதிரி அந்த ஜான்பை வந்து இதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஃபுல்லாக பக்கமும் எல்லாம் ஒரே ஸ்டேஜில் இருக்கிற மாதிரி நல்லா நீட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா பக்கமும் ஒரே ஈவனாக இருக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க. இது வந்து 2 to 3 days ஆகுது நம்ம வெயிலில் காய வைக்கணும். வெயிலில் காய வச்சு எடுக்கணும். ஸோ இது எல்லாத்தையும் ஈவனாக ரெடி பண்ணிவிட்டு நம்ம வந்து வெயிலில் வச்சிடலாம். ஸோ இந்த அளவுக்கு எல்லாம் ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம இது வெயிலில் கொண்டு போய் வச்சிடலாம். 2 or 3 days ஆகுது நம்ம இது வெயிலில் காய வைக்கணும். இப்போது 1 day ஃபுல்லாக காஞ்சிருச்சு. இந்த அளவுக்கு இருக்குது. ஸோ நம்ம இதை வந்து கேக் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே கட் பண்ணிட்டோம் நாங்கள். ஸோ இந்த அளவுக்கு எடுத்திங்கன்னா அதே நல்லா அழகாக வந்துடும். கத்தி ஒன்று வச்சு ஃபுல் ரவுண்டாக இது பண்ணிட்டிங்கன்னா இந்த மாதிரி நமக்கு திருப்பி போடுற மாதிரி வந்துடும். ஸோ இப்போ வந்து நம்ம இதை எந்த அளவுக்கு பீஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு கட் பண்ணிவிட்டு நீங்கள் குட்டி குட்டியாக கூட கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லாவே காஞ்சிடுச்சு பார்த்திங்களா. இந்த மாதிரி எல்லாத்தையும் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம இது டெய்லியும் ஒன்றாவும் சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் தேவைப்படுறப்ப கேட்குறப்ப நீங்கள் ஒன்றா எடுத்து கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும்.